வணக்கம் மாணவர்களே. இந்த தரம் 8 மாணவர்களுக்கான உடற்தொகுதிகள் பாடத்தில் நாங்கள் போன வகுப்பில் பார்த்துருந்தோம். உங்களுக்கு தெரியும் சரிதானே, சிறுநீரக தொகுதி பார்த்துருந்தோம். இந்த இதில் வந்து நரம்பு தொகுதி தொடர்பான ஒரு பாடம். இந்த நரம்பு தொகுதியில் வந்து என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்குது, அந்த தொழிற்பாடுகள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் நரம்பு தொகுதி எங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு இயைப்பாக்கம்னு சொல்லுவோம். இயைப்பாக்கம்ண்டா என்ன? இப்போ ஒரு கணக்க தொகுதிகள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக ஒரு பாடசாலை எடுத்தீங்கன்னா ஒரு பாடசாலையில் பல்வேறுபட்ட வகுப்புகள் காணப்படும். ஆண்டு என்ன 1ல் இருந்து ஒரு 12 வரைக்கும் இருக்குதுன்னு வைங்களேன். 2, 3 வகுப்புகள் இருக்குது. ஆனால் திடீரென்று நாங்கள் சொல்கிறோம் ஒரு வகுப்பில் ஆண்டு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு ஆங்கிலத்தின போட்டி இருக்குது, எல்லாரும் ஹோலுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ நான் ஒரு அதிபர் போய் ஒரு வகுப்பு வகுப்பாக சேர்ந்து ஆண்டு 7 வகுப்பான்னு கேட்டு அதில் போய் சொல்லி கொண்டிருக்கிறதுலையும் விட அவர் என்ன செய்வாருண்டா, ஆஃபீஸில் இருந்து கொண்டு அவர் அலுவலகத்தில் இருந்தே மைக் எடுத்து பேசுவார். ஆண்டு 7 மாணவர்கள் 3ஆம் பாட வேளை ஆங்கில போட்டிக்காக உள்ளவர்கள் தயவு செய்து மண்டபத்துக்கு வரவும். அப்போ இங்கே ஒரு சத்தம் போடாமல் ஒரு கோஆர்டினேஷன் நடக்கும். அதே மாதிரி சில வேளையில் பள்ளிக்கூடத்துக்கு ஊசி போட யாராவது வராங்கண்டா அந்த தரம் 10 மாணவர்கள் இந்த டைமுக்கு வாங்க. சரி, ஆசிரியர்களுக்கு சார்பான ஒரு மீட்டிங் இருக்குன்னா அவர் அங்கே இருந்து கொண்டு ஆசிரியர்கள் இன்ன வகுப்பு ஆசிரியர் விஞ்ஞான ஆசிரியர்கள் 2ஆம் பாட வேளைக்கு இந்த மண்டபத்துக்கு வரவும். அல்லது ஒரு மாணவனை தேடி யாராவது வராங்கண்டா அந்த சிஸ்டங்கள் குழம்பாமல் அந்த இடங்கள் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுவார். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு மாணவன் விழுந்துட்டார், விபத்து வந்துட்டுன்னா கூட அது உடனடியாக தகவல் வரும். அதே மாதிரி எங்களோட உடலில் பல்வேறு உறுப்புகள் காணப்படுது. அந்த ஒழுங்காக எல்லாமே நடக்க வேணுமெண்டா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு தொகுதி காணப்படுது. அதுதான் எங்களோட நரம்பு தொகுதி. பிரதானமாக மூளைன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ எனக்கு சமிபாடு ஒழுங்காக நடக்க வேணும். என்ன உதாரணமாக பாருங்கள், ஒரு இதில் காட்டுறேன். இப்போ நீங்கள் எங்களோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்? இப்போ உதாரணமாக எங்களோட உடலில் இருக்கிற தொகுதிகள். சரி, இப்போ எங்களோட உடலில் இருக்கிற தொகுதிகள்னு சொல்லும் பொழுது ரைட், இப்போ எங்களோட உடலில் தொகுதியில் வந்து இவர் சமிபாட்டு தொகுதி என்ற ஒரு தொகுதி இருக்கு எங்களுக்கு. இந்த தொகுதி காணப்படுது. அதே நேரம் எங்களுக்கு இன்னொரு தொகுதியும் காணப்படுது, சுவாச தொகுதி. சரி, சுவாச தொகுதின்னு ஒரு தொகுதி காணப்படுது. ரைட், பாருங்க, இந்த சுவாச தொகுதி என்ற ஒரு தொகுதி காணப்படுது, சுவாசப்பை. இப்போ எங்களுக்கு சுவாசப்பை என்ற ஒரு தொகுதி காணப்படுது. இப்போ 2 தொகுதியில இருந்தும் ஒரு ஆள் இப்போ இங்கே ஓடுறாருன்னு வைங்களேன். இப்போ ஒருவர் வந்து விரைவாக ஓடுறார். ஒரு ஓடுகிற கட்டத்துக்கு அவருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓடும் பொழுது வந்து அவருக்கு வந்து அந்த கால்களில் வந்து ஒரு நான் குறிப்பாக சொல்ல போனால் அது தசைகளில் வந்து சக்தி உருவாக்கம் நடக்க வேணும். ரைட், அவருடைய காலில் வந்து ஒரு சக்தி உருவாக்கம் நடக்க வேணும். அப்போ இதுக்காக இவர் என்ன செய்ய வேணும், இங்கே சக்தி உருவாக்கப்பட வேணுமா இருந்தால், அவருடைய உடலில் வந்து சக்தி உருவாக்கப்பட வேணுமா இருந்தால் அவர் என்ன செய்ய வேணும்? சரி, இப்போ நாங்கள் ஒரு இதை பார்ப்போம். அவருடைய காலில் சக்தி உருவாக்கம் நடக்க வேணும். இங்கே அவர்கிட்ட காலில் சக்தி உருவாக்கம் நடக்க வேணும். இந்த காலில் சக்தி உருவாக்கம் நடக்க வேணுமா இருந்தால் அவருடைய உடலில் இருக்கிற அவருடைய சுவாச தொகுதி மூலமாக அவர் அதுக்கு போதிய அளவு ஆக்சிஜனை உள்ளெடுத்து இங்கே அனுப்ப வேணும். எங்கே அனுப்ப வேணும்? இந்த காலுக்கு அனுப்ப வேணும். சரியா, அவர் இங்கேருந்து காலுக்கு இந்த இது போக வேணும், சுவாச தொகுதியிலேருந்து போக வேணும். அதே நேரம் அவருக்கு தேவையான குளுக்கோஸ் இந்த இறப்பையிலேருந்து இங்கே போக வேணும். ஏனெண்டா இங்கே தான் குளுக்கோஸும் ரைட், குளுக்கோஸோட ஆக்சிஜன் தாக்கமடைந்து இவருக்கு சக்தி உருவாக்கப்பட வேணும். ஆக்சிஜன் தாக்கமடைந்து இவருக்கு சக்தி உருவாக்கம் நடக்க வேணும். அப்போ சக்தி உருவாக்கம் இங்கே நடக்க வேணுமா இருந்தா, சரியா, சக்தி உருவாக்கம் நடக்க வேணுமா இருந்தா இந்த 2 பேரும் நடக்கணும். இதில் ஒரு ஆள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார், ஒரு ஆள் தொழிற்பட முடியவில்லை அப்படின்னு ஒரு கதைக்கு. இப்போ இவர் வந்து தொழிற்படையில், இந்த தொகுதி வந்து தொழிற்படாமல் விட்டுச்சுதண்டா. சமிபாட்டு தொகுதி தொழிற்படாமல் விட்டால் என்ன நடக்கும்? இந்த சமிபாட்டு தொகுதி ஸ்ட்ரைக் பண்ணினா நின்றுட்டுதுன்னு சொன்னால் இவருக்கு இங்கே சக்தி உருவாக்கம் நடக்காது. இங்கே சக்தி உருவாக்கம்
இவரில் நடக்காது. அல்லது சுவாச தொகுதி ஸ்ட்ரைக் பண்ணினா என்ன செய்யும்? இவரில் சக்தி உருவாக்கம் நடக்காது. அப்போ இதெல்லாம் ஒழுங்காக நடக்க வேணுமா இருந்தால் என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு இந்த ஒழுங்காக நடக்க வேணுமெண்டா எங்களுக்கு இந்த இடங்களில் வந்து சக்தி தொடிப்பாட்டுக்கு சமிபாட்டு தொகுதி வேலை செய்ய வேணும். அதே நேரம் நாங்கள் சொல்லுவோம் சுவாச தொகுதியும் ஒழுங்காக வேலை செய்ய வேணும். இந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி வேலை செய்யாட்டி, அதாவது சரியாக தொழிற்படாட்டி அவரால் அங்கே சக்தியை உருவாக்க முடியாது. அப்போ இதே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு. அவர்தான் எங்கட உடலுக்கு காணப்படுற மூளை என்று நாங்கள் சொல்லுகிற பகுதி. சரியா? இப்போ நாங்கள் மூளை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பகுதி ஒன்று எங்களோட உடலில் காணப்படுது. அந்த மூளை தான் எங்களோட உடலில் காணப்படுற மூளை அல்லது நரம்பு தொகுதி. அதுக்குள்ள இப்படி எல்லாம் எடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சொல்லலாம் நரம்பு தொகுதி என்று. இந்த நரம்பு தொகுதி என்ன செய்யுமெண்டா, நரம்பு தொகுதி என்ன செய்யுமெண்டா எங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன், அதாவது எல்லா தகவலையும் உதாரணமாக இவரை சொல்லும், இந்த நரம்பு தொகுதி சொல்லும் இங்கே வா ஒழுங்கால் தொழிற்படு. இந்த நரம்பு தொகுதியிலேருந்து நரம்புகள் எல்லாம் இந்த இவரை கண்ட்ரோல் பண்ணும், ஒழுங்கா தொழிற்பட சொல்லி. ஏன் அவருக்கு சக்தி தேவை ஓடுறாரு. மற்றவருக்கு சொல்லும் ரைட் இந்த சமிபாட்டு தொகுதி சுவாச தொகுதியை ஒழுங்காக வேலை செய்ய சொல்லும். அப்புறம் இங்கே இருக்கிற செயற்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக நடக்க வேணும்னு சொன்னால் தசை தொகுதி, தசைகளுக்கு மெசேஜ் போக வேணும். இப்போ உடலில் இந்த ஒரு செயற்பாடு, இவர் ஓடுதல் என்ற ஒரு செயற்பாடு நடைபெற வேணுமா இருந்தால் எத்தனை பேர் இதில் பங்கு பெற்ற வேண்டி இருக்குது? இதில் கண் வேலை செய்ய வேணும். அப்போ இவரை கண் வேலை செய்ய வேணும், கண்ணுக்கு நரம்பு தொகுதி போக வேணும், இவர் மூச்சு வாங்க வேணும், இவருடைய கை கால் தசைகள் எல்லாம் அசைய வேணும். அப்போ எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா இந்த இயக்கம், அதாவது உடலில் செயற்பாடுகள் உடற்செயற்பாடுகள் ஒழுங்காக நிகழ்தல் ஒழுங்காக நிகழ்தலை நாங்கள் என்னென்று சொல்லலாமண்டா, நிகழ்தலை நாங்கள் இயைப்பாக்கம் என்று சொல்லலாம். இயைப்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்களோட உடலில் தொழிற்பாடுகள் ஒழுங்காக நிகழ்கிறத நாங்கள் என்னென்னு சொல்லலாமண்டா இயைப்பாக்கம் என்று சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்ன மாணவர்களே, உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்க வேணும் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன, எங்களோட உடலில் உடற்தொழிற்பாடுகள் ஒழுங்காக நிகழ வேணுமா இருந்தால் அதை ஒரு தொகுதி கட்டுப்படுத்த வேணும், அதுதான் நரம்பு தொகுதின்னு நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? உதாரணமாக நான் பாருங்கள், நான் ஒரு கேமராவுக்கு முன்னால் நின்று படிப்பிச்சு கொண்டு நிற்கிறேன். இப்போ உங்களுக்காக நான் படிப்பிக்கிறேன்டா, நான் இங்கே நேராக பார்க்க வேணும், என்னுடைய கண் நேராக பார்க்க வேணும், அதே நேரம் வாய் சரியானதை சொல்லி கொண்டிருக்க வேணும், நான் உயிரோடு இருக்க வேணும்னா சுவாசித்து கொண்டிருக்க வேணும், கைகாலை அசைக்கிறேன், திரும்பி எழுதுறேன், என்னுடைய கைகள் தசைகள் எல்லாம் ஒழுங்கா செய்யுது. இப்படி உடலில் பல்வேறு செயற்பாடுகளும் ஒழுங்காக நிகழ வேணுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கு, அவர் தான் நரம்பு தொகுதி. உதாரணமாக பாருங்கள், நான் ஒரு கிரிக்கெட் அடிக்கிறேன். இப்போ கிரிக்கெட் அடிக்கிறேன்டா, கிரிக்கெட் அடிக்கும் பொழுது என்ன, நான் அங்கே பந்தை பார்க்க வேணும், அப்போ பந்து அங்கே வருது, அப்போ ரைட் பந்தை பார்க்குறேன், பந்தை பார்த்துட்டு என்ன செய்கிறேன், இந்த கை தசைகள் வந்து சரியாக என்ன செய்யணும், அந்த பந்துக்கு நேராக கொண்டு போகணும். அப்போ அந்த அதெல்லாம் டைமிங் சரியாக இருக்கணும், பந்து வர்றது இருக்கணும், நான் அங்கே அடிக்கிறது சரியாக இருக்கணும், என்னுடைய இடுப்பு தசைகள் கை தசைகள் எலும்புகள் எல்லாமே சரியாக இருக்கணும், அதே நான் உயிரோடையும் இருக்கணும், சுவாசிக்கவும் வேணும். எனக்கு உடலுக்குள்ள வெப்பம், என்னுடைய வெப்பம் வந்து 37 பாசியில் இருக்குது, திடீரென்னு குறையவும் கூடாது, திடீரென்னு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் பந்தயம் போட்டு இப்படியே தொங்கிட்டு இருக்க வேணும். அப்போ எனக்கு எல்லாமே ஒழுங்காக நடக்க வேணுமா இருந்தா, அதாவது நான் சரியான நிலையில் இருக்க வேணும்டா, அது எல்லாத்தையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் தான் வந்து என்ன ஒரு நரம்பு தொகுதி. உதாரணமாக பாருங்க, இந்த இந்த இதில் வந்து ஒரு பென் இருக்குது, நாங்கள் எழுதுகிற பெண்ணை வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இதில் பெண் ஒன்று இருக்குது. இந்த பெண்ணை வந்து சரிதானே, இப்போ நான் கீழே போட போகிறேன், கீழே போடேக்குள்ள டக்குன்னு இந்த கை வந்து இப்படி போடக்க இடையில வந்து பிடிக்குது. இப்போ இந்த பெண்ணை வந்து இப்படி போட்டுட்டு இப்படி பிடிக்கிறேன்டா, இந்த இங்கேருந்து போட்ட உடனே இது இங்கே தான் வருதுன்னு கண் பார்க்க வேணும், கை டக்குன்னு பிடிக்க வேணும். இப்போ இப்படி போட்டு டக்குன்னு பிடிக்க சொல்லிக்கல, சில மாணவர்கள் கொஞ்சம் தூரத்தில் வச்சு பிடிப்பாங்க, மிஸ் பண்ணப்பட்டுரும், சில மாணவர்கள் டக்குன்னே பிடிப்பாங்க. சரிதானே? அப்போ அந்த பிடிக்கிற விதம் வந்து ஆளுக்கால் வேறுபடும், அவை நரம்பு தொகுதியில் பொறுத்தது. இப்போ நாங்கள் ஓட்ட போட்டி வைக்கல கூட சிலர் ஓடுகின்ற வேகம் வந்து கூடுதலாக இருக்கும், சிலர் குறைவாக இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே எங்களோட உடலில் இருக்கிற சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிற எதுவாக இருக்கும், நரம்பு தொகுதியாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம்.
சரியா? இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போ விஷயத்துக்கு வந்தவன்டா பாருங்க, தரம் 8ல் வந்து மனித நரம்பு தொகுதின்னு சொல்லி ஒரு தொகுதியை சொல்லியிருக்கிறார். அவர் வடிவ தெளிவாக சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கு பந்தை சரியான முறையில் அடிப்பதற்கு, ஒரு கிரிக்கெட் விளையாடுறது காட்சியை தான் காட்டியிருக்கிறார். சரியான முறையில் அடிப்பதற்கு பிரதானமாக கண்ணால் அவர் வடிவ பார்க்க வேணும், கைகள் வந்து தொழிற்பட வேணும், கால்கள், கழுத்து முதலான அங்கங்கள் ஒருங்கிணைக்கப்படல் வேண்டும். எனினும் அங்கங்கள் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்படாவிடின் அவரால் பந்தை சரியான முறையில் அடிக்க முடியாது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அவுட் ஆகிறது வந்து இதால தான். என்ன, அவர் அவுட் ஆக போறாருன்னா என்ன செய்ய போறார்? பந்து அடிக்கல அவர் டைமிங் பிழைக்குது. என்ன, டைமிங் பிழைச்சதுன்னா என்ன செய்யும்? இப்போ எங்களுக்கு அது எல்லாமே குழம்பிடும். இப்போ உதாரணமாக பாருங்க, ரெண்டுக்கு முடியல ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ ஒன்று பிழைச்சாலும் பிழைச்சிடும். உதாரணமாக பாருங்க, இப்போ நான் ஒரு செஸ் விளையாடுறேன். செஸ் விளையாடல நான் இந்த மூளையை ஒன்று யோசிக்குது. மூளையொன்றை யோசிச்சுட்டு நான் இறக்க வேண்டிய காய்கள் வந்து நகர்த்த வேண்டிய காய்களை வந்து வேற ஒன்றை நகர்த்த இல்லாது. இந்த கை வந்து சரியான பாயிண்ட்டுக்கு நேராக போகணும். அப்போ இந்த நரம்பு மூளை அது டிசைட் பண்ணுது. ஏதாவது சொல்லுது, ரைட் இந்த ரோபோ மாதிரி என் கையை வந்து இங்கே கொண்டு போ, அதை எடுத்து இங்கே வை அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னுடைய தொழிற்பாடுகள், என்னுடைய செயற்பாடுகள் அது சில வழியில் என்னுடைய உள்ளம் நினைக்கிறத செய்கிற செயற்பாடாக இருக்கலாம். அதை நாங்கள் சொல்கிறது இச்சையுள் செயற்பாடு. நான் நினைச்சு செய்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ செஸ் இறக்கல இந்த காயை இங்கே இறக்க வேணும்னு யோசிக்கிறேன். சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவோம். அப்படியான விளையாட்டுகளில் இந்த காயை நான் இங்கே இறக்கணும் என்ற மூளை சொல்லுது. மூளை நினைக்குது. நினைச்ச உடனே என்ன செய்கிறேன், அதான் என்னுடைய கை வந்து அதுக்கேற்ற மாதிரி தொழிற்படுது. அப்போ இந்த மூளைக்கும் கைக்கும் இடையில கோஆர்டினேஷன் இல்லாட்டி, ஒரு தொடர்பு கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாட்டி இதை நான் செய்ய இயலாது. சரிதானே? அப்போ நரம்பு தொகுதின்றது இந்த மாதிரி ஒரு செயற்பாடுன்றது உங்களுக்கு விளங்க வேணும். சரியா? இப்போ கிரிக்கெட்டில் அவுட் ஆகிறது, இப்போ பந்து விரைகளை அடிக்கல டக்குன்னு அது உயிர்களால் போயிடுது. என்ன டைமிங் பிழைக்குது. என்னுடைய கண் சரியாக பார்த்துண்டா அடிப்பேன். சரியா? அப்போ அது வேகத்தை பொறுத்தது. சில பல வேக பந்து வீச்சு அடைக்கல பிழைக்குது. பந்தை அவதானித்தல், இங்கே பாருங்க, பந்தை அவதானிக்க வேணும். சரியா? பந்தை அவதானிச்சுட்டு பிறகு என்ன செய்ய வேணும்? அங்கங்களுக்கிடையே ஒருங்கிணைத்தல். என்ன, கை காலெல்லாம் சரியாக வர வேணும். இப்போ பிறகு பந்தை அடிக்கிறது. அப்போ இங்கே அவர் இதனோட சொல்ல வலிக்கிற விஷயம் வந்து என்ன, எங்களுடைய தொழிற்பாடு இயை பார்க்க வேண்டாம். என்ன, மனித உடலின் அகத்தேயும் புறத்தேயும் உள்ள பல்வேறு மாற்றங்கள். அகத்தேயும் புறத்தேயும் உள்ள பல்வேறு மாற்றம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், அகத்தில் என்ன சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதின்னு முதல்ல சொல்லி காட்டினேன். அதே மாதிரி புறத்தே இந்த கிரிக்கெட் விளையாடுறத சொல்லலாம். ஏற்படுகின்ற அம்மாற்றங்களுக்கு உடல் மூலம் துலங்கல்கள் வெளிக்காட்டப்படுகின்றன. துலங்கல் என்றா என்னன்னு தெரிய வேணும். உதாரணமா துலங்கல் என்றா என்னன்னு தெரிய வேணும். உதாரணமா பாருங்க. சரியா? இப்போ ஒருவருடைய கால் எடுத்த வேண்டாம், அவர் நடந்து போறார். அவர் நடந்து போகும்போது, சரியா, அவர் நடந்து போகும்போது, இப்போ நாங்கள் திருப்பி வருவோம். ஒருவருடைய கால் ஒன்று எடுப்போம். ஒருவருடைய காலில் அவர் நடந்து போகும்போது அவருடைய காலில் வந்து ஒரு முள் உண்டு. சரியா? ஒரு முள்ளுன்னு சொல்கிறது வந்து நாங்கள் சும்மா சொல்லுவேன், ஒரு முள் உண்டு இதில் வருது. உடனே அவருடைய கால் என்ன செய்கிறார், அந்த காலை உடனடியாக இங்கே மடிக்கிறார். சரியா? அவர் அந்த காலை என்ன செய்கிறார், உடனடியாக மேல் நோக்கி இழுக்கிறார். அப்போ இதில் அந்த முள்ளோட சேர்ந்து அவருடைய கால் வந்து மேலே வருது. அப்போ காலில் முள் குற்றுதல், காலில், சரியா, காலில் முள் குற்றுதல். அப்போ காலில் முள் குற்றுதல் என்றது, முள் குற்றுதல் அப்படின்னு சொல்றது வந்து தூண்டல். காலில் முள்ளு குத்தினது அவருக்கு வந்து தூண்டல். காலில் முள் குற்றுதல், இது வந்து என்ன, அவருடைய காலில் ஏற்பட்ட தூண்டல். துலங்கல் என்னண்டா காலை தூக்குதல். அவர் காலை தூக்குறார். காலை தூக்குதல் வந்து ஒரு துலங்கல். அப்ப காலில் முள்ளு குத்தின உடனே சரியா, அவர் காலை தூக்குறாருண்டா, அவர் காலில் முள்ளு குத்தின உடனே காலை தூக்குறாருன்னு சொன்னா, சரியா, காலை மேல் நோக்கி தூக்குறாருண்டா, அந்த காலில் முள்ளு குத்தின உடனே காலை தூக்குறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த செயற்பாடு துலங்கல்.
இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம், மனித உடலின் அகத்தையும் புறத்தையும் மாற்றங்கள் ஏற்படும் போது உடலின் மூலம் துலங்கல்கள், காலில் முள்ளு குத்தோட காலை தூக்குறது துலங்கல், ஒரு கண்ணை நோக்கி பந்தொண்டு வரையக்கில் டக்குன்னு கண்ணை மூடுறது துலங்கல், கண்ணுக்கு வண்டு பூச்சி கொண்டு வரப்போது செய்கிறது துலங்கல், கண்ணை மூடுறது. அதை நாங்கள் என்ன நடக்க ஒரு காரியத்துக்கு முள்ளு குத்தினோன்னா காலை தூக்குறோம், ஒரு சூடான கப்பொண்டில் தண்ணி இருக்குது, கொதி தண்ணி போகுது, நாங்கள் தெரியல தவறுதலாக தொட்டுட்டோம்னு வைங்களேன், நாங்கள் தவறுதலாக தொட்டுட்டோம்னு சொன்னால் டக்குன்னு கையை எடுக்கிறோம், அது வந்து கையை எடுத்தல் துலங்கல். அப்போ இவ்வாறு துலங்கலை காட்டும் அதுக்கு எங்களுக்கு கண் தேவை, காது தேவை, அதாவது என்ன புலனங்கங்கள், மூக்கு, நாக்கு, தோல். உண்மையாக பார்த்தீங்கன்னா போன்ற புலனங்கங்கள், தசைகள், சுரப்பிகள் போன்ற விளைவு காட்டிகளும் சரியான முறையில் ஒருங்கிணைந்து செயற்படல் வேண்டும். சரிதானே? இதுக்கு விளைவு காட்டிகளும் ஒருங்கிணைந்து செயற்படுதலே முக்கியம். அதாவது இதை வந்து நாங்கள் வடிவாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உதாரணமாக ஒருவருடைய காலில் முள்ளு குத்துற விஷயத்தை திருப்பவும் சொல்கிறேன்னு பாருங்க. ஒருவருடைய காலில் முள்ளு குத்துது, அவர் என்ன செய்கிறார், அவருடைய கால் வந்து என்ன செய்கிறார், டக்கண்டு விரைவாக அந்த காலை தூக்குறார். சரியா? அவர் அந்த காலை வந்து விரைவாக தூக்குறார். ஏன்? அவருடைய காலில் வந்து என்ன முள்ளொண்டு குற்றினது, அவருடைய காலில் முள்ளு குற்றும் போது அவர் காலில் இருந்து விரைவாக அதை தூக்கிட்டார். இங்கே வந்து தூண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தோல் வந்து என்ன, இதில் தோல் வந்து வாங்கி, தோல்ன்றது இங்கே வந்து வாங்கியண்டா என்ன, அதாவது அந்த அந்த முள்ளு குத்தினன்ற அந்த உணர்வை வந்து வாங்கியது, தோல் வந்து வாங்கி. இந்த காலில் முள்ளு குத்தினது வந்து அதாவது தோல் வந்து வாங்கி முள் குற்றுதல்ன்னு சொல்கிறது. சரியா? இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், முள் குற்றுதல் என்ன, காலில் வந்து காலில் முள் குற்றுதல்ன்றது, காலில் முள்ளு குத்தினா அது வந்து எங்களுக்கு என்ன, தூண்டல், அது வந்து எங்களுக்கு தூண்டல்ன்னு சொல்லுவோம். காலில் முள்ளு குத்தினா தூண்டல். காலை தூக்குறது, காலை தூக்குதல் என்று நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து என்ன, அதன் விளைவாக நடந்த துலங்கல், அதை நாங்கள் சொல்கிறது துலங்கல் என்று சொல்லுவோம். அதே நேரம் விளைவு காட்டி, காலை தூக்குறதுக்கு விளைவை காட்டுறதுக்கு உதவி கூடியது எதுன்னு சொன்னால், விளைவை காட்டுறது எங்கட காலின் தசை தான் எங்களுக்கு விளைவை காட்டியது. அப்போ தூண்டல், துலங்கல், விளைவு காட்டி என்ற விஷயங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். விளைவை காட்டி, அப்போ எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், தூண்டலண்டா என்ன, துலங்கலண்டா எது, விளைவு காட்டி என்றா எது. சரியா? அப்போ காலில் முள்ளு குத்துதல் தூண்டல், காலை தூக்குதல் வந்து துலங்கல், அப்போ காலின் தசை வந்து என்ன, விளைவு காட்டி. சரியா? இப்போ இந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு காலில் வந்து காலில் முள் குத்தியவுடன் நாங்கள் காலை தூக்குறத பற்றி தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலில் முள்ளு குத்தின உடனே இவர் காலை தூக்குறாருண்டு. சரியா? இவர் காலை முள்ளு குத்தியவுடன் காலை தூக்குறார். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இப்போ ஒருவர் இருக்கிறார், அவருக்கு வந்து நல்ல வாசமான சாப்பாடு, எங்கேயோ என்ன நல்ல சாப்பாடு உண்டு, நல்ல வாசமாக இருக்கிற ஒரு நல்ல என்ன சாப்பாடு உண்டு, உணவு உண்டு, இந்த வாசம் இவற்ற மூக்குக்கு வருது. சரியா? இந்த வாசம் வந்து இவற்ற மூக்குக்கு வருது. இவற்ற மூக்கு என்ன செய்யுது, வாங்குது. உதாரணமாக மூக்கு இங்கே ஒரு வாங்கி, என்னது, அந்த உணர்வை வாங்கியது, வாங்கி இங்கே வாங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்கி, அதாவது இந்த இடத்துல வாங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் தான் அது வாங்கியது, தோல்ன்றது தான் இங்கே வாங்கியது. ஏன்? இந்த இதில் இருக்கிற தோல் இதில் வாங்கி, இதில் இருக்கிற முள் குத்தின செயற்பாடு தூண்டல்.
சரி, காலை தூக்கியது துலங்கல். காலை தூக்கின விஷயம் வந்து துலங்கல். அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா மூக்கு வாங்கி, சரியா, வாங்கின உடனே இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மூக்கு வாங்கி அவருடைய தூண்டல் என்னன்னு சொன்னால் இந்த உணவினுடைய ஆவி, அதாவது உணவின் என்ன மனம்னு சொல்லலாம், அல்லது உணவிலிருந்து வந்த ஒரு ஆவி. ஆவி என்ன பேய் இல்லை, உணவின் மனம். அந்த மனம் வந்து என்ன செய்யுது, மூக்கை அடையுது. சரியா, உணவின் மனம் வந்து மூக்கை அடைதல். மூக்குக்கு கிட்ட போயிட்டுது. மூக்கை அடைஞ்சா சரியா அது அவரை தூண்டும். அப்போ அது தூண்டல். மூக்கை அடைஞ்ச உடனே என்ன செய்யறார், அவருக்கு வாயெல்லாம் ஊறுது. சரியா, அவருக்கு வாய்க்குள்ள ஒரு உணர்ச்சி ஒன்று வருது, வாய்க்குள்ள உமிழ்நீர் சுராக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா, அவரை உமிழ்நீர் சுராக்குது. அவரில் அந்த வாசம் கிடைச்ச உடனே உமிழ்நீர் சுராக்குது. உமிழ்நீர் சுரத்தல்ன்றது, உமிழ்நீர் சுரத்தல். அந்த உணவு வந்த உடனே அவர் என்ன செய்கிறார், தூண்டலுக்கான துலங்கலை காட்டுறார். என்ன செய்கிறார், அந்த உணவு வந்த உடனே செய்கிறார். அந்த உமிழ்நீரை சுரந்தது என்னன்னு சொன்னால் உமிழ்நீர் சுரப்பி என்ன செய்யுது, உமிழ்நீர் சுரப்பி அந்த தூண்டலுக்கான விளைவை காட்டுது. அப்போ உமிழ்நீர் சுரப்பி ஒரு விளைவு காட்டின்னு சொல்லலாம். உமிழ்நீர் சுரப்பி ஒரு விளைவு காட்டி, அதுதான் என்ன செய்யுது, உமிழ்நீரை சுரந்தது. இப்போ எங்கட காலின தசை வந்து விளைவு காட்டியா வந்த நேரம், இங்க விளைவு காட்டியா வர்றது உமிழ்நீர் சுரப்பிகள். சரியா, அப்ப என்ன நான் சொல்ல வரேன், என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குதுண்டா, எங்களுக்கு விளைவு காட்டியா வரக்கூடியது யாரு, தசைகளும் சரிதானே சுரப்பிகளும். தசைகளும் சுரப்பிகளும் வரும். அப்ப தசைகளும் சுரப்பிகளும் விளைவு காட்டிகளாக வரலாம். சரியா, இப்ப நீங்க உங்களோட நோட்ஸுக்கு போனீங்கன்னா எங்களுக்கு விளங்கும். சரிதானே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்களுக்கு என்ன நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்களுக்கு விளைவுகளை காட்டுற, உதாரணமாக எனக்கு இதில் சுடு தண்ணீர் டக்குன்னு கை எடுத்தா என்ன செய்யுது, இந்த கை தசை தான் இந்த விளைவை காட்டுது. கண்ணுக்கு நேரம் ஒரு பூச்சி கொண்டு வருது, வந்த உடனே நான் கண்ணை மூடுறேன். கண்ணை மூடினா இந்த கண்ணில் இருக்கிற தசை அதுதான் விளைவை காட்டுது. நல்ல வாசம் கொண்டு வருது, வாய் ஊறுது, அப்போ உமிழ்நீர் சுரப்பி காட்டுது. சரியா, அப்போ எங்களுக்கு தூண்டலுக்கான துலங்களை காட்டுவது தசைகளாக இருக்கலாம். அதை விளைவு காட்டி என்று சொல்கிறோம். விளைவு காட்டுறது தசைகளாக இருக்கலாம், இல்லை சுரப்பிகளாக இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் எங்களோட டாபிக்கு வந்தீங்கன்னா இங்கு இந்த விடயத்தில் வந்து பாருங்க, மனித உடலின் அகத்தேயும் புறச்சூழலிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மாற்றங்களுக்கு உடலின் மூலம் துலங்கல்கள் வெளிக்காட்டப்படுகின்றன. அவ்வாறு துலங்கலை காட்டும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் போன்ற புலனங்கங்களும் தசைகள் சுரப்பிகள் அதனால வேற முக்கியமானது. சரியா, தசைகள் சுரப்பிகள். அப்ப இந்த தசைகளும் சுரப்பிகளும் இங்க முக்கியமானது. சரியா, அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இடத்தை சொன்னேன் நான். தசைகள் சுரப்பிகள் போன்ற விளைவு காட்டிகளும் சரியான முறையில் ஒருங்கிணைத்து செயற்படல் வேண்டும். இவ்வாறு புலனங்கங்கள் விளைவு காட்டிகளும் ஒருங்கிணைந்து செயற்படல், ஒருங்கிணைந்து கோஆர்டினேஷன். கண் பார்க்குது கை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒருங்கிணைக்கிறது, கண் பார்த்து கொண்டு கை வேறு ஏதாவது செய்துண்டா எல்லாம் பிழைச்சிடும். நீங்க என்ன சாப்பிட்ற கோப்பைக்குள்ள சாப்பாட்டை வச்சுட்டு அதை கொண்டு போய் தலையில கையால் கொண்டே போடலாது. என்ன தலையில சாப்பாட்டை கொண்டே போடலாது. அது ஒரு கோஆர்டினேஷன் வேணும். ரைட், இப்போ நாங்கள் அடுத்த ஒரு விடயத்துக்கு வருவோம். அதாவது நரம்பு தொகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நரம்பு தொகுதி பிரதானமாக 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று மைய நரம்பு தொகுதி. உதாரணமாக நீங்கள் இந்த மூளையில் இந்த தலையினுடைய மையத்தில் ஒரு ஊசியால் நேரம் அப்படியே குத்தினீங்கன்னு சொன்னால் இந்த மூளையில் வரும். மூளைகளால் மூளி, நீள்வளையம், மைய வளையம் அப்படியே இந்த முள்ளந்தண்டுகளால் போகும். அந்த மைய நரம்பு தொகுதின்னு நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய தலையினுடைய மையத்தில் இங்கே கொஞ்சம் மையம் கொஞ்சம் தள்ளி தான் என்ன, அப்போ அந்த உடலில் மைய பகுதிகளால் போகிற தொகுதியை மைய நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். சும்மா ஞாபகத்துக்காக சொல்கிறேன். சரிதானே, அதாவது மூளைகளால் போகிற அந்த முள்ளந்தண்டுகளால் போகிற முன்னான் எல்லாம் சேர்ந்து மைய நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். அதே நேரம் இன்னொரு நரம்பு தொகுதி இருக்குது, சுற்றயல் நரம்பு தொகுதி. அது எங்கட கட்டுப்பாட்டில் இல்லை, அது தன்னாட்சி நரம்பு தொகுதின்னு சில வேளை சொல்லுவாங்க.
சுற்றேல் நரம்பு தொகுதின்னு சொன்னால் அந்த சுற்றேல் நரம்பு தொகுதி என்ன செய்யும்னா அதுவும் உடல் முழுக்க நரம்புகளை எல்லாம் கொண்டு பரவி இருக்கும். அந்த நரம்பு தொகுதியும் என்ன செய்யும், எங்களோட உடலில் செயற்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணும். என்ன சிலது வந்து எங்களோட அறியாமலே சில விஷயங்கள் நடக்குது எங்கள் உடலுக்குள்ள, எங்களை அறியாமட்டு எங்களால் உணர முடியாது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது உடலுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ உதாரணமாக என் இதயத்தை என்னால் நிப்பாட்டையில அட்டாக்கண்டு நான் நிப்பாட்டு வாப்போம்னா நிப்பாட்டையிலாது, என்ன இதயம் நிக்கட்டும் முடியாது. அப்படி முடியுமா இருந்தால் என்ன, ஒவ்வொரு நாளும் வீடுகளில் சில வேலை டக் டக்குன்னு ஆக செத்து கொண்டிருப்பாங்களே, கோவத்தில் நான் செத்து போகிறேன்ட்டு அப்படியே ரைட் நிப்பாட்டி விட்டுடலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்ய இயலாது. ஏன்னா எங்கட கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் தன்னுடைய பாட்டில் ஆட்சி செய்கிற நரம்பு தொகுதி ஒன்று காணப்படுது, தன்னாட்சி நரம்பு தொகுதி அல்லது சுற்றேல் நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். அதுகள செயற்பாடுகளாலேயும் எங்களோட உடல்ல இசைவாக்கங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணப்படுது. சிலது வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ணப்படும், எங்களால் கையை காலை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, சாப்பிட்றது, இப்படியான செயற்பாடுகள் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ணப்படும். சிலது எங்களால் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணப்படாது முடியாது இருக்கும். இப்போ நாங்கள் போட்டுக்கு வருவோம். போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மைய நரம்பு தொகுதியை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு இதில் இப்போ நாங்கள் ஒரு மைய நரம்பு தொகுதிக்குரிய பாடத்தை பார்த்தோம்டா ரைட், இதில் மூளை என்ற ஒன்று எங்களில் காணப்படுது, அனிமா எங்களில் காணப்படுதா சரியா, மூளை என்றது ஒன்று காணப்படும், மனுஷராக இருந்தால் காணப்படும். அப்படி மனித மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளை தொடர்ந்தும் இப்படி இந்த ஒரு பகுதி ஒன்று இப்படியே போய்கொண்டு இருக்கு ரைட். இது இந்த முள்ளந்தண்டுன்னு சொல்கிற பகுதி வந்து இப்படியே போய் நீளமாக இங்கே வரைக்கும் போகும் ரைட். இது போனாலும் இதுக்கு வெளியில் வந்து ஒரு கவர் பண்ணப்பட்டிருக்கும், எங்களுக்கு தெரியும். அதை எப்படி சொல்லலாம், யா இது வந்து ஒரு முள்ளந்தண்டுகள்னு சொல்கிற பகுதிகளால் அதை வேர்டிபிரேட்டான்னு சொல்லுவோம். எங்களோட உடலில் வந்து முள்ளந்தண்டு கோர்வைன்னு சொல்லுவோம். இந்த முள்ளந்தண்டு கோர்வையால் இது பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கும். இதை நாங்கள் ஸ்பைனல் கோட்டன்னு சொல்லுவோம். இந்த முன்னான வந்து ஸ்பைனல் கோட்டன்னு சொல்லுவோம். எது எப்படி இருக்கோ நாங்கள் சில பகுதிகளை குறித்து கொள்ளுவோம், சரிதானே. இதில் வந்து இதை நாங்கள் சொல்கிறது மூளையம் அப்படின்னு சொல்லுவோம். மூளையம் ஆங்கிலத்தில் இதை செரிபெரம்னு சொல்லுவோம். அதே நேரம் மூளின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது, சரிதானே. மூளின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த மூளின்ற பகுதியை நாங்கள் மூளி என்று சொல்லி குறித்து கொள்வோம். மூளி அதை விட எங்களுக்கு உடலில் வெளியில் வெண்பால பாதுகாக்கப்படாத மாதிரி ஒரு பகுதியாக பாதுகாக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதி என்ன, இந்த பகுதி வந்து நீள்வளைய மைய விளையம், மெடியுலா ஒப்ளங்கேட்டான்னு சொல்லுவோம். நீள்வளைய மைய விளையம், நீள்வளைய மைய விளையம், சரியா, நீள்வளைய மைய விளையம்னு சொல்லுவோம். உதாரணமாக செரிபெரம், இது செரிபெலம், மூளி என்றது செரிபெலம், மெடியுலா ஒப்ளங்கேட்டான்றது வந்து நீள்வளைய மைய விளையம். அதை விட கீழே எங்களுக்கு அந்த சிவப்பு கலரில் நாங்கள் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கோம், அது முள்ளந்தண்டுக்குள்ளால் போகும், வேர்டிபிரேட்டான்னு சொல்லுவோம். முள்ளந்தண்டுகளை அதுக்குள்ளே போகிறது வந்து முன்னான், மூன்று சொல்லி என்னென்னா முள்ளந்தண்டுக்குள்ளால் போகிறபடியாக முன்னானண்டு இதை நாங்கள் சொல்லுவோம். முன்னானண்டு சொல்கிறது வந்து ஸ்பைனல் கோர்டுன்னு சொல்லுவோம். இது நீளமாக போகும். இதில் இவ்வளவும் சேர்ந்து பொதுவாக நாங்கள் சொல்கிறது வந்து இவ்வளத்தையும் சேர்த்து நாங்கள் சொல்கிறது மைய நரம்பு தொகுதி, மைய நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். மைய நரம்பு தொகுதி. அப்போ அந்த மைய நரம்பு தொகுதிக்குள்ள என்ன பகுதி காணப்பட்டிருக்கண்டா மூளையம், மூளி, நீள்வளைய மைய வளையம், முன்னான்னு சொல்லுவோம். பெரும்பாலும் ஏனைய விலங்குகளை விட எங்களுக்கு வந்து கூடுதலான அளவில் மூளை விருத்தி அடைஞ்சு நாங்கள் காணப்படுறதுக்கு காரணம் இந்த மூலியம்தான். இந்த மூலியத்தில் நிறைய பிளவுகள், மடிப்புகள், ஒரு கசங்கின துணி மாதிரி யோசிக்கலாம், பரப்புகள் கூட்டப்படுறதுக்காண்டி இப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலியத்தை சுற்றி, சரிதானே, மூலியத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மென்சவுகள் காணப்படுது. அதாவது நாங்கள் 3 மென்சவுகள் காணப்படுது. இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூலியத்தை சுற்றி மூளையே சரும மென்சவுகள் என்று இதை சொல்லுவாங்க, சரியா. இதை பெரிய வகுப்பில் படிப்பீங்க. இதுக்கு அந்த மூளைய சரும மென்சவுகளுக்கு பேர் எல்லாமே இருக்குது. வென்ட்ராயி, மென்ட்ராயி, மெனிஞ்சாய்டிஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மெனிஞ்சாய்ஸ் சொல்லி. இந்த மென்சவுகள் வந்து இதுக்குள்ளால மெனிஞ்சாய்ஸ் சொல்கிற இந்த மென்சவுகள், மூளைய சரும மென்சவுகள் காணப்படும். இந்த மூளைய சரும மென்சவுகள் 3 காணப்படும். உதாரணமாக இது வென்ட்ராய், மென்ட்ராய், சிலந்தி வெளியன்னு சொல்கிற மாதிரி 3 மென்சவுகள் காணப்படும். இந்த 3 மென்சவுகளும் எங்கே முன்னான் வரைக்கும் காணப்படும். அதால தான் இந்த முன்னான் வரைக்கும் இது காணப்படுது. முன்னான் வரைக்கும் இங்கே தொங்கல் வரைக்கும் போகும்.
அந்த மூளைய சரும மென்சவ்வுகள் அப்படியே வந்து மூளையில் சுற்றி கவர் பண்ணப்படும். இதை விட இன்னொரு அதாவது 3 தானே, அவை 3 மென்சவ்வுகள் இருக்கிறபடினால நாங்கள் அந்த 3 மென்சவ்வையும் இங்கே குறிக்கிறோம். ஏன்னா 3 மென்சவ்வுகள் இந்த மூளையை சுற்றி காணப்படும். சரியா, மூளையை சுற்றி 3 சரும மென்சவ்வுகள் காணப்படும். இந்த 3 சரும மென்சவ்வுகள் காணப்பட்டாலும் இந்த 3 சரும மென்சவ்வுகளுக்கு இடையில் ஒரு பாயம் காணப்படும். அதை நாங்கள் சொல்கிறது இது மூளைய மென்சவ்வு, மூளைய சரும மென்சவ்வுகள், மூளைய சரும மென்சவ்வுகள். இதில் 3 மென்சவ்வு காணப்படும். ரைட். அதை விட இதுக்குள்ள ஒரு திரவம் காணப்படும். அந்த திரவம் வந்து இதுக்குள்ள காணப்படுற திரவம், அதாவது நாங்கள் இந்த மூளையை சுற்றி காணப்படுற திரவம் வந்து நாங்கள் அந்த திரவத்துக்கு பேர் சொல்லுவோம். அது மூளையில் மட்டும் இல்லை, அந்த திரவம் வந்து மூளையிலிருந்து முன்னான் வரைக்கும் காணப்படுது. சரியா, மூளையிலிருந்து முன்னான் வரைக்கும் அந்த திரவம் காணப்படுது. மூளையிலிருந்து முன்னான் வரைக்கும் காணப்படுகின்ற அந்த திரவத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் என்ன பேரால் அழைப்போம்டா மூளைய. ஏன் மூளையில் காணப்படுறபடினால மூளைய, அது முன்னான் வரைக்கும் காணப்படுறபடியா முன்னான், மூளைய முன்னான், அது ஒரு பாய்மமாக காணப்படும் பாய் பொருள்னு சொல்லுவோம். பாய் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மூளைய முன்னான் பாய் பொருள்னு சொல்லுவோம். இதை இந்த திரவத்தை சொல்லுவோம், இதுக்குள்ள இருக்கிற திரவத்தை. அதை நாங்கள் சொல்லுவோம் என்ன, செரிபெரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸ்பைனல் என்றா முன்னான், செரிபெரோ அந்த மூளைய பகுதி, மூளைய முன்னான் பாய் பொருள்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இவ்வளவு பாதுகாப்போடு இருக்குது. இது உண்மையாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூளை வந்து எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க, ஒரு பெரிய மண்டையோடு இருக்கு. மண்டையோடு எங்களுக்கு பிரதானமானது. உடல்லே மிகவும் தடித்த தோல் மண்டையில் தான் இருக்கு. நீங்கள் மண்டை உடைஞ்சுன்னா தையல் போடேக்கல, அந்த தையல் போடக்க டுப் டுப்புன்ற ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும், தடிப்பாக இருக்கும். அந்த ஊசியால் குத்தேக்கல மிகவும் தடிப்பான தோல் எங்களோட தலையில தான் இருக்கும். அதுவும் தலையில வந்து வளர்ச்சி நடைமுறைக்கு என்ன செய்யணும்டா, அந்த தோல் வந்து இங்கே ஒரு ஒருங்கிணைக்கிறத விட விரிகிறத தான் பார்க்கும். தலையில் இருக்கிற தோல் வந்து வளர்ச்சி அடைய விரிகிற மாதிரி வரும். அதெல்லாம் தலையில காயம் வந்தால் தைக்கிறவங்க எப்படியாவது சுவிட்சை பண்ணுவாங்க பெரும்பாலான சந்தர்ப்பங்களில். சரி, எது எப்படி இருக்கோ எங்களோட மூளை வந்து மண்டையோட்டால, அந்த மண்டையோட்டுக்கு மேலே இருக்கிற தோலால மண்டையோட்டால பாதுகாக்கப்பட்டிருக்க மட்டும் இல்லை, 3 சரும மென்சவ்வுகளுக்குள்ள தண்ணி விட்டு, அதாவது ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்து அதுக்குள்ள தண்ணி விடுறோம், அப்புறம் இன்னொரு ஷாப்பிங் பேக்கை உள்ளுக்குள்ள வச்சு அதுக்குள்ளேயும் தண்ணி விடுறோம், இன்னொரு ஷாப்பிங் பேக்கை உள்ளுக்குள்ள வச்சு தண்ணி விடுறோம். அப்போ 3 ஷாப்பிங் பேக்லையும் தண்ணியில் விட்டு நடுவுக்கு மூளையை வச்சு அப்படியே கட்டி விட்டோம்டா அந்த 3 ஷாப்பிங் பேக்கும் கவர் பண்ணப்பட்டு அந்த தண்ணியோட இருக்கும். இப்போ நாங்கள் ஷாப்பிங் பேக்கில் அடித்தாலும் மூளை உள்ளுக்க இருக்கிறவர் பழுதாக மாட்டார். ஏன், அதிர்ச்சியை தாங்கிறதுக்கு இந்த பொருள் பயன்படும். இந்த நீர் தண்ணி இருந்தால் ஷாக் அப்சோவர், அது அதிர்ச்சியை வந்து அப்சோவன் உறிஞ்சிடும். அதே நேரம் டக்குன்னு சூடானாலும், இப்போ காய்ச்சல் உடம்புல பயங்கர ஹீட் ஆனாலும் அந்த தண்ணி உள்ளுக்குள்ள மூளையை சுற்றி தண்ணி காணப்படுறபடியா என்ன செய்யணும்டா, அந்த தண்ணி வந்து மூளையை சூடாகாது. லேசில் மூளை காய்ச்சல் மூளை சூடாகிற அளவு வந்து குறையும். இந்த தண்ணி வந்து பாதுகாக்கும். மூளையை முன்னான் பாய்பொருள் வந்து பாதுகாக்கும். மூளையை சுற்றி என்ன மென்சவுக்குள்ள தண்ணி இருக்கு. அதே நேரம் அந்த மென்சவ், அந்த மூளையில் இருக்கிற அந்த திரவம் நல்ல சத்து உள்ளது, போஷணையையும் வழங்கும். மூளைக்கு தேவை, மூளையின கலங்களுக்கு தேவையான போஷணைகள் எல்லாத்தையும் அது வழங்கும். அப்போ வெப்ப மாற்றத்தில் இருந்து பாதுகாக்கும், பொறிமுறை அதிர்ச்சியில இருந்து பாதுகாக்கும், போஷணையை வழங்கும். அந்த மென்சவில் ஒன்று தான் குருதி கலங்கள், அதாவது நாங்கள் தோலுருன்னு சொல்லுவோம். அந்த 3 மென்சவில் உண்டு. அது வந்து என்ன செய்யணும்னா குருதியை எல்லாம் வழங்கும். இப்போ உதாரணம் தலைக்கு மேலே ஒரு சிலந்தி வேலையை நீங்கள் கொண்டே வச்சிங்கன்னா அப்படி இருக்கும், அந்த நெட்வொர்க் அப்படி இருக்கும். அதே மாதிரி மூளை முழுக்க குருதியலையும் வழங்குது. அப்போ அந்த மூளைய முன்னான் பாய்பொருள் அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்குது, போஷணையை வழங்குது, மூளையை நுண்ணங்கி தொற்றிலிருந்தும் பாதுகாக்குது. லேசில் மூளைக்குள்ள நுண்ணங்கிகள் போயிடாது. சரிதானே, வெப்ப மாற்றத்திலேருந்து பாதுகாக்குது. இப்படி இந்த வேலைகளை இந்த மூளைய முன்னான் பாய்பொருள் செய்யுது. உண்மையா எங்களோட அம்மாண்ட வயிற்றுக்குள்ள நாங்கள் இருக்கேக்கல, அம்மாண்ட உடலுக்குள்ள வந்து நாங்கள் இருக்கேக்கல, எங்களை அம்மாவை அந்த எங்களை சுற்றி 3 மென்சவி இருக்கு. அம்னியன் கோரியன் எல்லாம் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை சும்மா சொல்கிறேன். அந்த அந்த அதுக்குள்ளே ஒரு தண்ணி கூட பண்ணி நாங்கள் பேச்சு வளவில் சொல்லுவோம். எங்களை அம்மாவை சுற்றி அந்த தண்ணி ஒன்றுக்குள்ள தான் நாங்கள் இருப்போம். அந்த மென்சவலுக்கு இடையில திரவங்கள் எல்லாம் போட்டு ஒரு தண்ணி ஒன்றுக்குள்ள தான் நாங்கள் வயிற்றுக்குள்ளே இருப்போம். இப்போ ஒரு பந்து வந்து அடித்தா கூட வயிற்றுல எங்களில் பாதிப்பு வராது. என்னென்னா அந்த தண்ணி குழந்தை இருக்குன்னா குழந்தையை சுற்றி மென்சவுகளும் அதுக்குள்ள தண்ணியும் தான் இருக்கும். அப்போ அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கும்.
எங்கட வயிற்றுல அம்மாண்ட வயிற்றுல நாங்கள் இருக்கல எப்படி அந்த திரவங்கள் எங்களை பாதுகாத்துச்சு அது மாதிரி மூளை இருக்கு. ஏன் மூளை மட்டும் இல்லை, எங்கட இதயம், எங்கட இதயத்தை எடுத்தீங்கண்டா எங்கட இதயத்தை சுற்றி இதய சுற்று மென்சவு காணப்படுது. அந்த மென்சவுக்குள்ள தண்ணி இருக்குது. அப்போ இதயமும் தண்ணிக்கெல்லாம் வச்சிருக்கு. பாருங்க அந்த கடவுளுடைய படைப்பை முக்கியமான சில உறுப்புகள் நேரடி பொறிமுறை அதிர்ச்சியில இருந்து பாதுகாக்கப்படுறதுக்காக மென்சவுகளும் மென்சவுகளை சுற்றி அந்த திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? அந்த வகையில் நாங்கள் இங்கே பார்த்தோம்டா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தில் மூளைய முன்னாள் பாய்பொருள் என்ற ஒன்று காணப்படுதுன்னு படிக்கிறோம். அடுத்தது உங்களை ஷோர்ட்டாக சொல்லிட்டு நாங்கள் அங்கே பாடத்துக்கு போகலாம்ன்றபடி தான் வாரேன். சரிதானே? மூளையத்தை எடுத்தீங்கண்டா, சரியா, மூளையத்தை எடுத்தீங்கண்டா மூளையத்தின் தொழிற்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கண்டா, மூளையத்தின் தொழிற்பாடுகள் பெரும்பாலும் இந்த மூளையம் சொன்ன மடிப்புகள் காணப்படுறபடியா உடல் உள செயற்பாடுகள், ஒரு உடலும் உள்ளமும் செயற்படுறதுக்கு இதுதான் தேவை, உடல் உள செயற்பாடு. அது என்ன உடல் உள செயற்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, இப்போ நீங்கள் செஸ் விளையாட சொல்லலாம். செஸ் விளையாட்டில் என்ன செய்யுது? உடலும் அசையுது, உள்ளமும் வேலை செய்யுது, மூளையும் வேலை செய்யுது. நீங்கள் நினைச்சு உங்களோட அதாவது சொல்ல இச்சை உள் செயற்பாடு, இச்சைண்டா இந்த விருப்பப்படி செய்கிறது, இச்சை உள் செயற்பாடுகளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. மற்றது இந்த மூளையத்தின் இன்னொரு தொழில் ஞாபக சக்தி. ஞாபக சக்தி என்றது ஒரு முக்கியமான ஒன்று. ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கிறது காரணம் இதுதான். உதாரணமாக மெமரி பவர்னு சொல்லுவேன் தானே, ஒரு பென் டிரைவில் இருக்கிற 8 GB 32 GB 16 GB மாதிரி உங்களோட உடல்ல மூளையத்தில் ஞாபக சக்தின்ற ஒரு கொள்ளளவு வச்சிருக்கிறதுக்கு இது தேவையாக இருக்குது. அதே நேரம் புலனுணர்வுகள், புலனுணர்வுன்னு சொல்லிக்கல வந்து உங்களுக்கு தெரியும், உங்களை சுவைத்தல், பார்த்தல், கேட்டல், இந்த மாதிரி புலனுணர்வுகள் வந்து ஐம்புலன் உணர்வுகளை வந்து இந்த பிரதானமாக மூளையம் செய்யுது. ஞாபகத்துக்குன்னு ஐக்கியூன்னு சொல்லுவோம், என்ன நுண்ணறிவு, இதுகளுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்குது, நுண்ணறிவு. சரிதானே? உங்களுக்கு ஒரு நுண்ணறிவு எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் சில வழியில் தூண்டல் இயக்கங்கள் எல்லாம் டக்கண்ட என்ன உணர்றது கூட இது உதவி செய்யுது மூளையம். இதில் வந்து விசேடமாக ஒரு பரப்புகள் காணப்படுது. மூளையத்தில் வந்து கேட்டலுக்குரிய பரப்பு, பார்த்தலுக்குரிய பரப்புன்னு எல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு பெரிய அளவில் இப்போ தேவையில்லை. என்ன உங்களுக்கு தேவைண்டா அந்த மூளையத்தின் பிரதான தொழில். அடுத்தது மூளையினுடைய பிரதான தொழில் எடுத்தீங்கண்டா, மூளையினுடைய பிரதான தொழில் நாங்கள் எடுத்தோம்டா, மூளையினுடைய பிரதான தொழில் இது உடலின் சமநிலை. உடலின் சமநிலைண்டா உடல் சமநிலைன்னு நாங்கள் இங்கே சொல்றது வந்து எதை சொல்றோம்டா, சரியா, உடல் சமநிலைன்னு நாங்கள் இங்கே சொல்றது தசை சமநிலை. அதாவது நீங்கள் தசை சமநிலைன்னு சொன்ன இது பேலன்ஸ். இப்போ ஒருவர் குடிச்சு போட்டு ஒருவர் குடித்து விட்டு அவர் தள்ளாடி தள்ளாடி போறார், அவர் அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி தள்ளாடி போறார். சரியா? அவருடைய அசைவு வந்து தள்ளாடி தள்ளாடி போறார், விழ போற மாதிரி எல்லாம் போறார். சரியா? ஒருவர் மது அருந்தி விட்டு போறார், அவற்றை பேலன்ஸ் தற்காலிகமா இந்த இடம் எது இந்த மூளை என்று சொல்ற இந்த பகுதி, சரியா, மூளைன்னு சொல்ற இந்த பகுதி வந்து தற்காலிகமா அவற்றை சமநிலையை குழப்புது. உதாரணமா நீங்க ஒரு பறவையினுடைய மூளையை பார்த்தீங்கன்னா, பறவைக்குடைய மூளையில வந்து இப்போ சும்மா இப்படித்தான் மூளையம் இருக்கும், மூளை அதுக்கு பெருசா இருக்கும். இது மூளை, மூளை பெருசு. ஏன் பறவை வந்து பறக்கும் போது என்ன செய்ய வேணும்? சமநிலையா இருக்க வேணும். சரியா? பறவை வந்து பறக்கல ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் செட்ட ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்துல இன்னொரு பக்கத்திலே அடிக்கலாது. சரிதானே? அப்போ உடல்ல பேலன்ஸ் இல்லாமல் போறதுக்கு இந்த மூளையின் தொழிற்பாடு டிசின் அது சரியா வேலை செய்ய காரணமா இருக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, என்ன உங்களுக்கு சொல்ல வர விஷயம், இந்த மூளை என்றது உடற்சமநிலையை பேண எங்களுக்கு உதவுதுன்னு சொல்லி தெரிஞ்சா போதும். உடற்சமநிலை பேண உதவு. உதாரணமாக தவளைகள், பறவைகள் இதுகளில் வந்து மூளை வந்து எங்களுக்கு என்னவா இருக்குமென்னு சொன்னால் விருத்தி அடைஞ்சு காணப்படும். எங்களுக்கு மூளை விருத்தி கொஞ்சம் அதுகளோட ஒப்புடையக்கில் குறைவேனென்றால் நாங்கள் பேலன்ஸாக இருக்கிறோம். ஆனாலும் உடலில் சமநிலைக்கு சிலவளை கணத்தாக்கவங்களை கடத்துறதுக்கு கூடவா கடத்தவும் இது உதவி செய்யுது. ஆனாலும் பிரதானமாக எங்களுடைய நோக்கம் மூளை வந்து உடற்சமநிலையை பேணுது. அடுத்ததாக நாங்கள் ஒரு பிரதானமான ஒரு விடயத்தை பார்ப்போம், நீள்வளைய மைய வளையம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நீள்வளைய மைய வளையம். இது பாருங்க கடவுளோட படைப்பில் இந்த இதுக்கு பாருங்க, இந்த முன்னானுக்கு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, முன்னான பொறுத்தளவில் இங்கே ஒரு எறும்பு இருக்கு. இதில் ஒரு எண்பு ஒன்று பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த முன்னானில் எண்பு பாதுகாக்கப்பட்டிருக்கு.
ஆனால் இந்த நீள்வளைய மைய வளையத்தில் நேர எண்பு இல்லை, சுமார் தசை மாதிரி தான் இருக்கு. உங்களோட கழுத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தசை மாதிரி ஒன்று தான் இருக்கு. அதில் வந்து அடித்தா நேரடியாக பாதிக்கிற கூட தன்மை இருக்குது. அதான் பிடரியில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பிடரி என்று பகுதி இந்த பகுதி தான். இதில் அடித்தா இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது எங்களோட இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதே அதுதான். இதய துடிப்பு கண்ட்ரோல் பண்ணுற இதுதான். இதில் அடித்து சில வேலை செத்துருவாங்க ஆக்கள். சரியா? அதில் அடித்தா அங்கே நாங்கள் சும்மா நினைக்கிறதில்ல, அதில் அடித்தா இதய துடிப்பு கொண்டு சுவாசம் அதெல்லாம் இருக்கு. என்ன சுவாசம் கண்ட்ரோல் பண்ணுறதும் அதுதான். அதை விட வாந்தின்னு சொல்லுவோம். எங்களை சில வேலை சத்தி அதுகள் வர்றது இல்லாமல் பிடரி அடிபட்டு ஒரு ஆள் கீழே விழுந்தாருண்டா, அவரில் சத்தி வருமா இருந்தால் சத்தி எடுக்கிறாருன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். ஏனண்டா ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் வேண்டாம், அவரில் அந்த நீள்வளைய மையோலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். சில வேலை கொஞ்சத்தில் இதய துடிப்பு சுவாசம் எல்லாம் நின்றால் செத்தும் போகலாம், இறந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இதய துடிப்பு சுவாசம் என்ற முக்கியமான செயற்பாடுகள், பிரதானமான செயற்பாடு, சும்மா செயற்பாடு இல்லை, பிரதானமான செயற்பாடு. ஏன்டா ஒரு மனிதன் என்று சொல்லவனுக்கு இதய துடிப்பு இருக்க வேணும். அப்போ இறந்து போகிறது சான்ஸ் இருக்கு. பாருங்க, கடவுள் எவ்வளோ கவனமாக இந்த இடத்துல மட்டும் அந்த அகங்காரத்தை குறைக்கிறதுக்காக வச்சிருக்கோ தெரியா. இந்த எண்பு கூடால எல்லாத்தையும் பாதுகாத்து இந்த இடத்துல மட்டும் பாதுகாப்பு குறைவாக இருக்கு. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னானுடைய செயற்பாடு தெரி வினையன்னு சொல்லுவோம். தெரி வினையண்டா என்ன? வினையண்டா செயல். உடனடியாக காலில் முள்ளு குத்தினா உடனே காலை தூக்குவோம். ஏண்டா அடுத்த நாள் நாங்கள் தூக்குறது இல்லை. காலில் முள்ளு குத்தினா உடனே நாங்கள் காலை தூக்குவோம். சரியா? இப்போ காலில் ஒருத்தருக்கு இப்படி கால் இருக்குது, டக்கண்டு முள்ளு குத்துன்னு வைங்களேன், முள்ளு குத்தினா உடனே அவர் காலை டக்கண்டு தூக்குவார். சரியா? அப்போ கால் டக்கண்டு தூக்குறோம். இப்போ சுடுதண்ணியில் நாங்கள் கையை வச்சிருக்கிறோம், ஆவி போகுது, அந்த இடத்துல விரலை வச்சோம்னா டக்கண்டு எடுத்துருவோம். சரியா? விரலை எடுத்துருவோம். ஒரு தூசு நிறைஞ்ச அறைக்குள்ளே போன உடனே தும்மல் வருகுது. அப்போ கண்ணை நோக்கி ஒரு கண் இருக்குதுங்களுக்கு, கண்ணை நோக்கி ஒரு வண்டோ அல்லது ஒரு பூச்சி ஒன்றோ விரைவாக வருதுன்னு வைங்களேன். சரியா? வந்த கண்ணிட்டோம்னா உடனே கண் மூடுது. அப்போ இப்படி குறுகிய நேரத்துக்கு நடக்கிற நரம்பு இயல்பாக்கங்களை இந்த முன்னான் கட்டுப்படுத்துது. இந்த முன்னான்ன்றது குறுகிய நேரத்துக்கு நடக்கிற நரம்பு இயல்பாக்கம், டக்கண்டு செய்யணும். இந்த மாதிரி இயக்கங்களை வந்து இந்த முன்னான் வந்து கட்டுப்படுத்துது. அப்போ உங்களுக்கு தெரியுது, மூளையம் மூளி நீள்வளைய மைய வளையத்தின் பிரதான தொழில்கள் சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறது மைய நரம்பு தொகுதி என்ற ஒரு செயற்பாடு. அதாவது மைய நரம்பு தொகுதி, அதான் நீங்க எங்களோட நோக்கம். மைய நரம்பு தொகுதி என்றா அது என்னென்ன பகுதிகளை கொண்டிருக்குது, அது இந்த சின்ன சின்ன தொழிற்பாடுகள் என்னன்றதை பற்றித்தான் இங்கே நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வந்த வேண்டாம். இப்போ எங்களுக்கு தெரியும், ரைட், மைய நரம்பு தொகுதி என்ன செய்யுதுண்டு. ரைட், இப்போ நாங்கள் எங்களோட புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை தட்டிக்கொண்டே போகலாம். இந்த மைய நரம்பு தொகுதி மூளையம் மூளி நீள்வளைய மைய வளையம் முன்னான் அந்த பகுதிகளை கொண்டிருக்கும். நாங்கள் மூளையன்று சொல்லுகின்ற பகுதி வந்து மூளையன்று நாங்கள் சொல்லுகிற பகுதி வந்து என்னவா இருக்குமென்னு சொல்லியும் பார்க்க வேணும். ரைட், மூளையன்று சொன்னோம்டா எங்களுக்கு மூலியம்ன்றது மூலியன்றது நீள்வளைய மைய வளையம் மண்டையோட்டுக்குள்ளே இருக்கிறது. வெளியில் வர்ற முன்னான் வந்து மூளையன்னு சொல்கிறே இல்லை. என்ன யாராவது முதுகை தட்டி பார்த்து முன்னான் மூளைன்னு சொல்கிறதில்ல தானே. அப்போ அது வரும். அதோட நாங்கள் மைய நரம்பு தொகுதியின் தொழிற்பாடுகள் எல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். என்னென்ன உறுப்புகளை என்ன செய்யுது, அதன் தொழிற்பாடு என்னன்றதை பற்றி பார்த்துட்டோம். வார வகுப்பில் நாங்கள் இந்த இன்னொரு இதோட முடிக்கலாம். ஆகவே மாணவர்களே, நான் எங்களோட நரம்பு தொகுதியில் நரம்பு இயைபாக்கமெண்டா என்னென்னு பார்த்து நாங்கள் இயைபாக்கமெண்டா என்ன, அதே நேரம் தூண்டல் துளங்கள் விளைவு காட்டியண்டா என்ன, அதே நேரம் மைய நரம்பு தொகுதியின் தொழிற்பாடுகள் என்னன்றதை பற்றி பார்த்துருக்கிறோம். நாங்கள் இதோட எங்களோட வகுப்பை முடித்து அடுத்த ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். விஞ்ஞான ஆசிரியர் பிரேமகுமார். மேலும் இந்த டான் ஒளிபரப்பில் வந்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களாக இருக்கின்ற RK உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.